வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே. இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு இல்லாத குறைய தியேட்டர்ல பல படங்கள் முட்டி மோதி தீர்த்து வைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா சில படங்கள் மட்டும்தான் அவங்க புஜபல பராக்கிரமத்தை காமிக்க கொம்பு சிவி ரெட்டியா இருக்காங்க. அதுல நாம பார்க்க போற படம் ஆம்பல. விஷால் பிலிம் ஃபேக்டரி அண்ட் சுந்தர் சி இணைந்து தயாரிக்க சுந்தர் சியை டைரக்ட் பண்ண விஷால் நடிக்கிற படம் தான் ஆம்பல. என்னோட ஃபேவரட் ஹீரோயின்னு டைரக்டரே சொல்லியிருக்க ஹன்சிகா மோத்வானி, இளைய திலகம் பிரபு, ரம்யா கிருஷ்ணன், சந்தானம், வைபவ், சதீஷ், ஐஸ்வர்யா, கிரண் ராத்தோட் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு வருதுன்னு ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்க பாஸ். விஷால் பிலிம் ஃபேக்டரி மூலமா படம் தயாரிக்க ஆரம்பிச்ச விஷால் படத்தோட பூஜை அப்பவே ரிலீஸ் டேட்டை சொல்ற பழக்கத்தை மறுபடியும் தொடங்கி வச்சாரு. அதுக்கு ஏத்த மாதிரி பாண்டிய நாடு, நான் சிவப்பு மனிதன், பூஜைன்னு சொன்ன டேட்லயே விட்டார். இப்போ ஆம்பளையும் அந்த லிஸ்ட்ல வந்து நிக்குது. ஆனா இதுக்கு மேல அப்படி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அந்த பழக்கத்தை டைரக்டருக்காகவும் என்னோட க்ரூக்காகவும் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஷால் படத்தோட ஆடியோ லான்ச்ல சொன்னாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்னா பொள்ளாச்சி, ஊட்டி, பாட்டுக்காக சில பல வெளிநாடுகள்னு நம்ம சுந்தர் சி அவரோட ஹிட் ஃபார்முலாவை விட்டு கொடுக்காம விளையாண்டுருக்காரு. கதையிலையும் மாற்றம்லாம் ரொம்ப பெருசா இல்லைங்க. விஷாலுக்கு 3 அத்தை, 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு பொண்ணு இருக்கு. அவங்க 3 பேருமே விஷால் தான் மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. சோ இப்ப தெரியுதா படத்துக்கு ஏன் ஆம்பலன்னு சுந்தர் சி பேர் வச்சிருக்காருன்னு. ஆனா இதுலயும் ஒரு உள்குத்து நடந்திருக்குங்க. மேகாமன் ஷூட்டிங் அப்போ ஹன்சிகா ஆர்யா கிட்ட உன் ஃப்ரெண்டு விஷால் கூட ஒரு படம் கமிட் ஆகியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன படம்னு கேட்டதுக்கு அம்பாலான்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டவுட் வந்து விஷாலுக்கு ஆர்யா போன் போட்டு கேட்க அது அம்பாலா இல்ல ஆம்பலன்னு தெரிஞ்சிருக்குது. தமிழ மென்னு முழுங்குறதுனா இதுதான் போல சார். அடுத்து படத்தோட மியூசிக்கு வந்தா யுவன் சங்கர் ராஜாவை சுந்தர் சி ஓகே பண்ணாரு. ஆனா அவரு இல்ல இந்த படத்துக்கு நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் 5 பாட்டு இருக்கு, 5 பாட்டையும் 5 வெவ்வேறு கம்போசர்ஸ் பண்ணுவாங்கன்னு காதுக்கு செய்தியெல்லாம் வந்துச்சு. பட் கடைசியில 5 பாட்டையும் ஹிப்ஹாப் தமிழா ஆதியே பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு டீசர் கூட ஆடியோ லான்ச்காக விட்டாங்க. அதுவே பயங்கரமா வைரல் ஆச்சு. நீங்களாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்களே. ஆனா ஒரே ஒரு டவுட் என்னமா, இந்த சரணம் பல்லவின்லாம் சொல்றீங்களா? ஆமா, அப்படின்னா என்ன? அப்புறம் ஒரு நல்ல நாள்ல ஆடியோ லான்ச் வைக்க எல்லா பாட்டும் தூளா இருக்குன்னு ரசிகர்களும் விமர்சகர்களும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஆடியோ லான்ச்லயே விஷால், ஆர்யா, சுந்தர் சீனு ஸ்டார்ஸும் பாராட்டிட்டாங்க சார். அடுத்த படத்துக்கு மச்சான் இவரை தான் நீ சைன் பண்ணணும்னு விஷால் ஆர்யாக்கு கூப்பிட்டு சொல்லிருக்காருன்னா பாத்துக்குங்க. சோ கரும்புக்கு ஹன்சிகா, காமெடி குறும்புக்கு சந்தானம், வில்லன்களை அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு இரும்பா விஷால்னு பொங்கலே பதற போகுது. ஆம்பளையின் காரணமா ரெட்டியா இருந்துக்குங்க பாஸ்.